எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு. ஜாயினிங் மீ இஸ் விஷ்வா. வெல்கம் பேக் டு ஐஐஓ பாட்காஸ்ட் எபிசோட் 4. 4 எபிசோட் போட்டோம். இன்னைக்கு எபிசோடில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து பபுள் பற்றி ஒரு பாஸ்ட் 3 எபிசோட்ஸாகவே பேசிகிட்டு இருக்கோம். For anybody tuning in new, IAO podcast is Tamil Nadu's first podcast with a realistic centric view of AI. இந்த பக்கமும் போக மாட்டோம், அந்த பக்கம் போக மாட்டோம். லைன்லேயே நல்லா டான்ஸ் ஆடி AI வந்து எந்த இடத்துல கால் அவுட் பண்ணுமோ அந்த இடத்துல கால் அவுட் பண்ணுவோம். இந்த எபிசோடில் சொன்ன மாதிரியே பபுள் பற்றி தான் ஒரு எபிசோடு. We have some very interesting news. I think பபுள் வந்து நிறைய எபிசோடில் இனிமேல் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்க போகிறோம். பட் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ட்வீட் பார்த்தோம் ரீசெண்டாக. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏஐ பபுளை வந்து இந்த .com பபுளுக்குமே இல்லை இந்த 2007 அந்த லெண்டிங் கிரைசிஸ்க்குமே நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட்டை பார்த்தோம். அந்த ட்வீட்டை படிச்சுட்டு அதோட ரெஃபரன்ஸாக எங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வில் பி ஆன் தட். ஓகே, ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த பாட்காஸ்ட். ஹை விஷ்வா, ஏதாவது சொல்லணுமா? இல்ல சரி, வா நம்ம ஷேரிங்க்கு போயிடலாம். எஸ், so let's talk about this first, then we'll go and see what is going on. Okay, so there's a very interesting post Vishwa came across recently. இந்த ரோஹன் பால்னு ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தா. ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டில் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து அஸ்வத் தாமோதரன் ஒருத்தர். அவர் வந்து இந்த NYU ஸ்டர்ன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் எல்லாருமே டீன் ஆஃப் வேல்யூவேஷன் கூப்பிடுறது ஏன்னா இஸ் வெரி குட் அட் கால்குலேட்டிங் தி ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் திங்ஸ். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இவரோட comments recently on the AI bubble is very interesting. And to give a bit of preface, we always know that current situation la pathina everybody is asking for a lot of money in a billions of dollars kanakla poitu irukku. We talked about token inflation just in the last episode la. Idu ellathiyume type panni or nalla post potirukkaru. Adha patti padipom, adukapra adha patti pesuvom. Okay va? So I'll start from this point. So and the real big difference between the .com boom and bust and the AI boom. We don't know whether there'll be a bust. History suggests that there'll be a bust. So first thing first, they're definitely saying, I mean, history suggests, and that's a very interesting point. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி பார்த்தீங்கன்னா போகிற போக்க பார்த்தா ஒரு கிராஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதான் இன்க்ளூடிங் அஸ் நாங்களுமே சொல்லியிருக்கோம், ஒரு பபிள் இஸ் கோயிங் டு பஸ்ட் பிகாஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ். தேர் இஸ் நோ profit here and then people are just going left and right and there's a lot of money in play here. So அதனால ஒரு பஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இவரும் அதான் சொல்லியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் ஆப்வியஸ்லி வி டோன்ட் நோ whether it actually happened or not. So the .com boom and bust had no huge capital expenditure in that cycle. In fact, there was very little traditional capex or even R&D driving it. People started apps that basically started going on. So that's very interesting. ஏன்னா நீங்கள் வந்து இந்த .com பபுள் பார்க்குறப்போ இட் இஸ் வெரி சிம்பிள், ரைட்? நீ ஒரு வெப்சைட் வச்சா நான் உனக்கு $1 million தரேன், அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஒரு எக்விட்டி சைக்கிள் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி R&Dயும் இருக்கோ இல்லை எல்லாமே இந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சேர்ன் பண்ணி இந்த புது புது மாடல் ட்ரெயின் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லவே இல்லை. நீ ஒரு குட்டி ஆப் வச்சிருக்கியா, அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ண ரெடி, அந்த மாதிரி தான் VC சுற்றிருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு அப்போ அந்த .com இன்டர்நெட்னா என்னன்னே புரியாதப்போ. ஸோ திஸ் ஹஸ் பீன் த பிகஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன் அப் ஐ திங்க் I've ever seen in business. You can go back and compare it to the automobile business 100 years ago. The amount of money that's being put in AI capex is immense, which means when the correction comes, the pain will be more intense. This is a very interesting point again, because இவர் வந்து பேசியிருக்கிறது வந்து நம்ம ஆல்சோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அகெயின் வில் டேக் ஆர் ஒப்பீனியன்ஸ் இன் டு இட். பட் இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சின்ஸ் தேர் இஸ் hundreds of billions of dollars கோயிங் இன் டு த ப்ராஜெக்ட் கம்பேர் டு இந்த .com பபுளில் few million to few billions இருக்கிறப்போ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 10x தட். அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு. இவங்க கேட்குற பணம், கொடுக்குற லாஸஸ் அண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹோஸ்டிங் காஸ்ட்டே எடுத்தாலே அது வந்து when it actually bursts, the pain will be more அப்படின்னு சொல்கிறாரு. And herein lies the second problem. The .com boom and bust was almost entirely equity funded. You think so? So what? You think so what? When the bust came, those shareholders lost 60, 70, 80, 90% of their money. You feel sorry for them, but the loss was restricted to the shareholders. So this whole IPO thing happened back then also, where every single company went on to the IPO and got listed to the market. In our website and the list pannite people, just because they had a website, were buying, and that was all equity funded money. So it was all in the stock itself, but in the case la illen solrare, because the problem with the AI capex boom is that not only is it immense, but a big chunk of it is funded with debt, and the debt is coming from private capital than banks. So private equity, private capital is playing a huge role. ஏன்னா company to company $100 billion $10 billion அப்படின்னு மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ரியல் சான்ஸ் தட் இஃப் த கரெக்ஷன் ஷோஸ் அப் and the company starts having problems, the problem is going to show up
as distress and default, and that really doesn't say restricted. It spills over into the rest of society. இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜென்ரலாக ஒரு கம்பெனி வந்து லெட்ஸ் சே பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து யாருக்கோ லெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து அதுக்கு அந்த லெண்டிங்க்கு ஒரு காஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ப்ரைவேட் பாண்ட்ஸை வந்து பீப்புள் கேன் பை அண்ட் தே கேன் ட்ரேட் தோஸ் பாண்ட்ஸ் as well. ஸோ you are lending money to Bajaj. Bajaj is in turn lending money to whichever company that requires money from Bajaj. In the future, if that person who's supposed to pay Bajaj back defaults on that money, Bajaj will default on the money to give to you. So inge the instrument generally என்ன சொல்லுவாங்கன்னா debt and equity, these two go hand in hand. Debt is generally saferன்னு சொல்லுவாங்க, பட் இங்கே டெட்டுமே பயங்கரமாக அடி வாங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இவர் வைக்கிறாரு. ஸோ I'm not going to say 2008, it's going to be 2008, but 2008 is an example of what happens when lenders overreach, when they lend money at too low a rate and the correction comes, the pain spills over. So this is an alternate take. This is not so debt பத்தி பேசிட்டு இருக்கிற போது 2008 was not fueled by the dot-com, but it was rather the debt bubble exploding. So basically what happened in 2008, as we have seen in movies like The Big Short, right? So what happened was they were lending money at basically 0% interest. ஸோ எல்லாருமே பேங்க்குக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டே விட்டுட்டாங்க. ஸோ ஒரு லோன் எடுத்து வீடு வாங்குறது, அந்த வீட்டை வச்சு இன்னொரு வீடு வாங்குறது, 5 வீடு வாங்குறது, அது கொடுக்க திருப்பி காசு இல்லை ஆனாலும் 6வது வீடு வாங்குறது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ வர. ஸோ இது டெட்டுன்னு சொல்கிறதுனால 2018 நீங்கள் நினச்சிக்காதீங்க, பட் கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல வர்றாரு. ஸோ த பிக்கஸ்ட் கன்சர்ன் வித் திஸ் மார்க்கெட் illusion, the potential societal cost of having to deal with debt coming due to the fact that you're unable to pay, it's much more painful than your share price dropping 90% and you feeling the pain. So இதோட நான் வந்து இந்த ஸ்க்ரீன் ஷேரை நிறுத்திக்கிறேன். இந்த ஃபைனல் லைன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த டெட் அப்படின்றது மக்கள் கையில் போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறப்போ, நீங்கள் இந்த டெட்டில் வந்து you're not paying back the amount that you have டேக்கன்றப்போ நிறைய விஷயம் அடி வாங்கும் அப்படின்றத. அண்ட் வி ஹவ் சீன் தட் ரைட் விஸ்வா. நீ கம்பெனிஸ் இன் ஜென்ரல் பார்க்குறப்போ ஓப்பனையை வந்து இவனுக்கு $10 பில்லியன் தரான், இவனுக்கு $10 பில்லியன் தரான், அவங்களுக்குள்ளே கொடுக்கறது கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் த மூமெண்ட் இட் கோஸ் டு சம்படி எக்ஸ்டர்னல் அண்ட் அப்போ அவனுக்கு பே பேக் பண்ண முடியாதப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெடிக்குன்றாங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அந்த போஸ்ட் வச்சு நம்ம பாக்குறப்போ இதனால டெக்னிக்கல் அந்த மாதிரிலாம் தெரியல. எப்படி சொல்றது, ஸ்டாட் வச்சு ஒரு ஃபேக்ட் வச்சு ப்ரீவியஸ் ஃபேக்ட் வச்சு அவர் வந்துட்டு பேசுறாரு. அண்ட் ஐ மீன் மொரோவர் அது கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோமே. பெசிமிஸ்ட்னு சொல்றதா ஆப்டிமிஸ்ட்னு சொல்றதா தெரியல. சரி, எப்படி சொல்றது, பட் ஓகே ஹைப்போதெட்டிக்கலா பேசணும். இப்போ ஆமா, ஒருவேளை உண்மை அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ. ஆனா ஒரு விஷயம் நான் இதுல என்ன ரொம்ப இதா பாக்குறேன்னா, ஐ மீன் இப்போ கம்பெனிஸ்க்கே வந்துட்டு ஐ மீன் .com பபுள் இருந்தப்போ எனக்கு நம்ம சின்ன பசங்களா தெரிஞ்சு நான் படிக்கிற வரை என்னன்னா, இந்த அளவு ஃபியர் ஆகுற கம்பெனிஸ் வந்துட்டு அப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐ மீன் அப்படி ஒரு பபுள்னா என்னன்னே தெரியாம பபுள் வளர்ந்து திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அவ்வளவுதான். என்ன சொல்றது, கடன் கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராம அப்படியே சரிஞ்சு போன கம்பெனிகள் தான் அதுல இருந்து பொழைச்சு வந்த இப்ப இருக்கிற டெக் ஜெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப இருக்கிற கம்பெனிஸ் வந்துட்டு எல்லாருமே ஐ மீன் ஈவன் எப்படி ஓப்பன்ஏஐ, ஸ்பேஸ்எக்ஸ் எல்லாருமே பயப்படுறத வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒரு டிஃபரன்ஸ் நோட் பண்ணியா? ஸோ இதுல இந்த பயந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களோட பிளே கிரவுண்ட் வந்துட்டு ரிக் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ்எக்ஸ் ஐபிஓ பண்ணுது, கூகுள் மைக்ரோசாஃப்ட்லாம் ஐபிஓ பண்ணப்ப எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க எதுவும் ரூல்ஸை ரிக் பண்ணி அந்த இண்டெக்ஸ் உள்ள வந்து டைரக்டா எப்படி சொல்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ற பணத்துல ஒரு பாதி வந்துட்டு அவங்களோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்துட்டு சேர்ற மாதிரி அப்படி எதுவும் அவங்க வைக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஸ்பேஸ்எக்ஸ் வந்ததை பார்த்தோம்னா ஃபுல்லா ரிக் பண்ணி வந்து நீ நினைக்கலையோ நாஸ்டாக் இண்டெக்ஸ்ல வந்துட்டு நான் இருப்பேன், நீ போடுற காசு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும், நான் ட்ரில்லியனர் ஆயிடுவேன். அதான் அந்த எப்படி சொல்றது, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அந்த லிக்விடிட்டியை நோக்கி நகர்றது வந்துட்டு ரொம்ப வேகமா பண்றாங்க. அதனால ஐ மீன் எப்படி சொல்றது, அதனாலவே பபுள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த பயந்து போய் இப்ப நம்ம லிக்விடிட்டியை மாத்தலைன்னா இந்த 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 ஒரு எப்படி பேப்பர்ல இல்லாத வேல்யூஷன்ஸ் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுறாங்க. அதனாலவே என்ன சொல்றது, பபுள் வந்துட்டு ஐ மீன் இட்ஸ் கோயிங் டு பாப் சூன். நாட் சூன்னா நாளைக்கோ நாளை கழிச்சோ அப்படி இல்லை,
ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் அந்த மாதிரி எடுக்கும். பேசிக்கலி எந்த அளவு உங்க ஸ்பீச் இட்ஸ் an eventualityன்னு சொல்ல வர கரெக்டா? இட்ஸ் நாட் லைக் டுமாரோ டுடே. ஆமா 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 இட்ஸ் ஆமா bound to pop. ஓகே, ஸோ ஐ மீன் யூ மேக் an interesting point. ஏன்னா ஒன் திங் டு திங்க் அபவுட் as to ரீசனிங் ஏன் நீ வந்து இப்போது இவங்கெல்லாம் பதறாங்க, ஃபியர் ஆகிறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நீ இந்த .com பபுள்னு எடுக்கிறப்போ எல்லாருமே வெப்சைட் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு தேவைப்படாது. இப்போது நீ அந்த காலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தாலுமே சரி, ஏன்னா தி அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர் வாஸ் வெரி சிம்பிள் கோட் விச் அது நீ பார்க்க அந்த விஷயம் பற்றி யாருக்கும் தெரியாது. ஓகே, பட் தெரிஞ்சவங்களுக்கு இது இவ்வளோதான் தெரிஞ்சிடும். பட் இங்கே வந்து there's a lot of play that we don't understand. ஏன்னா இப்போது ஒருத்தனுக்கு வந்து சிம்பிள் அந்த .com பபுள் இருக்கிறவனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி வண்டி ஓட்ட தெரியும். ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஏஐ வச்சு ஓட்ட தெரியாது. ஏஐ வச்சு ஏஐன்னு பேரில் எதையோ வச்சு ஓட்டுறாங்களே தவிர எப்படி அந்த ஏஐ கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ பிகாஸ் தேர் இஸ் ஸோ மச் மனி கோயிங் இன் டு திஸ் அண்ட் அந்த ஒரு அக்சசிபிலிட்டி ஃபேக்டரே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லேருந்து கட் பண்ணிடுறாங்க. ஒன்லி பிக் கம்பெனிஸ் ஆர் டூயிங் ஆல் ஆஃப் திஸ். பிக் கம்பெனிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த டென்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அந்த ஸ்டேக், தட் இஸ் தட் ஸ்டேக். கரெக்டாக அந்த கேஸில் யாரோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறப்போ தான் இந்த பதட்டம் வந்து வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டான் இப்போது. அதனால இவனுங்க அந்த டெம்ப்ளேட்டை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ஏன்னா அகைன் நீ சொன்ன மாதிரி இது ஆப்டிமிஸ்டிக்காக பெசிமிஸ்டிக்கான்னு சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஜாப் லாஸ் எதுவும் வராது, இன்டர்நெட் எப்படி நிறைய ஜாப்ஸுக்கு வந்து வே கொடுத்துச்சோ அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ட்ரூ. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, see the internet was never supposed to be a replacement of anything. கரெக்டாக இப்போ வந்து இன்டர்நெட் வந்து யாராவது கொண்டு வரப்போ வந்து இல்லை இனிமேல் வந்து நீங்கள் யாருமே ஸோ மேபி த போஸ்டல் இண்டஸ்ட்ரி ரைட், ஏன்னா இனிமேல் லெட்டர்ஸ்லாம் வேலை செய்யாது அப்படி வேணால் சொல்லாமே தவிர இட் வாஸ் ஆல் அபவுட் கனெக்டிங் த வேர்ல்டு. ஆனால் இந்த ஏஐ கம்பெனி வந்து நம்ம போன எபிசோட்லையுமே பேசுகிறோம், விற்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா வந்து திஸ் கேன் ரீப்ளேஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இட் செல்ஃப் இஸ் ராங் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா and I feel like it's more about the fact that they want to replace you அப்படின்னு சொல்ல வராங்க. பட் அட் த சேம் டைம் தேர் லைக் இல்லை ஏவும் நீங்களும் சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நரேட்டிவ் கிளப்பி விட்டுருவோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நரேட்டிவ் கிளப்பி விட்டுறப்போ நான் ஒரு ஃபிலசாபிக்கல் கொஸ்டினை வந்து இங்கே கொண்டு வரேன். ஏன்னா நிறைய சைஃபை படம் அந்த மாதிரி சீரீஸ் எதில் பார்த்தாலுமே இந்த ஏஐயோட சம் வெர்ஷன் இருக்குது. அண்ட் அந்த எல்லா சீரீஸ்லுமே சிலதெல்லாம் வந்து வேறு ஏஐ வர்சஸ் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி வந்தாலுமே நிறைய விஷயத்தில் வந்து ஏஐ வந்து ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ நீ வந்து அந்த மாதிரி ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வாட் வில் பி ஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கோல்ஸ். இப்போ சப்போஸ் ஏஐ வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு அப்போனா நம்ம அடுத்த செட் ஆஃப் சைட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ? ஸோ இந்த மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு நல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கூட இருந்துச்சு, இன்னைக்கு நான் காலையில் முடிவெட்ட போயிருந்தேன். என் பக்கத்துல இருக்கிறவர் அவரு நார்த் இந்தியன், ஒரு முடிவெட்டுறவர். எங்க போனாலும் நார்த் இந்தியன் தான் இருக்காங்க. இப்போ நான் இப்படி வெட்டுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் பாட்டு கேட்கற வச்சு அங்க கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை தெரியுமே தவிர எனக்கு முடிய இப்படி வெட்டுங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. சோனா ஷாட் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சோனா மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்ப இந்த லாங்குவேஜ் பேரியர் எல்லாம் இருக்கு பார்த்தியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இப்போ 2 பெரிய ப்ராப்ளம் வந்து நான் பார்ப்பேன் காமனா இல்லாததுனால. இதுதான் மற்ற எல்லாத்துக்கும் லீட் ஆகுதுன்னு நான் நம்புவேன். இந்த கரன்சி ப்ராப்ளம். காமன் கரன்சில எங்கேயுமே இந்த ஐ மீன் என்ன சொல்றது, டாலர்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்றேன் உலகம் ஃபுல்லா காமன் கரன்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த போர் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதோ அப்படின்ற மாதிரி சும்மா தோணும். 2வது விஷயம் இந்த மொழி பிரச்சனை. அது இந்தியாவில இருக்கிறனால ஸ்பெசிபிக்கா சொல்றேன் நான். இங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்துட்டு நான் இந்த மொழி படிக்க வைக்கிறேன்னு சொல்றது, இன்னொரு ஸ்டேட் இன்னொரு மொழி இங்க வந்து திணிக்கிறது, ஒவ்வொரு ஸ்டேட்டும் இப்ப இருக்கிறனால என் ஊரை தாண்டி போனாலே சர்வை பண்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் இந்த பெங்களூர் ஹைதராபாத் மாதிரி போனேன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் வச்சு அங்கங்க ஏதாவது குறைச்சிக்கலாம். ஏதாவது ராய்ப்பூர் அந்த சைட் எல்லாம் போனோம்னா முடிஞ்சு. நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எப்படியாவது ஏஐ யூஸ் பண்ணி எப்படி சொல்றது, இந்த ஏதாவது ரீல்ஸ் எல்லாம் பாத்துருப்போம். ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி பட்டன் அமுக்கி நீ பேசணும்னா ஏதோ அந்த டெஸ்டினேஷன் லாங்குவேஜ் வந்து அப்படியே ரியல் டைம்ல டிரான்ஸ்லேஷன். இந்த மாதிரியான யூஸ் கேஸ்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் யூஸ் கேஸ் நான் சொல்றேன், இன்னும் நிறைய கண்டிப்பா இருக்கு.
நீ தமிழ்நாடுலயே இதை பிரிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த கொலோக்கியல் ஆக்சென்ட் வச்சுட்டு அச்சீவ் டைலெக்ட்ஸ். பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நீ இப்போ அதாவது எப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் சென்னை வந்தப்போ எனக்கு இங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ம். ஃபர்ஸ்ட் எல்லாம் யாருன்னா சேம்பரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேசுவாங்க. அது சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதே இது நான் இப்ப ஒரு 6-7 வருஷம் சென்னையில இருந்திருக்கேன். இப்ப கன்னியாகுமரியில பேசுறவங்க இது வந்துட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. திருநெல்வேலி சைடுல பேசுறவங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த பழக மாட்டேங்குது டக்குன்னு. ஸோ இந்த இந்த டைலாக்ஸ்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது இது பண்ண முடியுமா? ஐ மீன் இதுல ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா நான் எடுத்து வைக்கிறேன். அதே நேரம் இது எப்படி எவ்வளவு நாள் நிலைக்கும்? இதுக்கு ஒரு எம்ஆர்ஆர் இருக்குமா? எம்ஆர்ஆர்னா மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ இதுக்கு வந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா இவங்களுக்கு எப்படின்னா இங்க வந்துட்டு காசு இருக்கிறவங்க வந்துட்டு அதாவது ஒருத்தன் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம உலகத்துல வந்துட்டு ஒரு 10% மக்கள் வந்துட்டு பணக்காரங்களா இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே செம பெரிய கேபிட்டலிஸ்டிக் ஒரு ஜெயண்டா தான் இருக்காங்க. ம். அவங்கள்ட்ட வந்துட்டு அவ்வளவு பணம் இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒன் ஆஃப் த வெரி ஹை பேயிங் இண்டஸ்ட்ரி. ஆமா. கரெக்ட். அவங்களோட ஒர்க்கர்ஸ். இப்ப அந்த விஷயத்த வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு இது பண்றான். ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவன் வந்துட்டு பண்றான். நான் டெக் கைக்கு வந்துட்டு இது உண்மையிலேயே தோணும். இப்ப எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஐடிக்குலாம் எங்கப்பா மதிப்பு இருக்கு. அதாவது நம்ம உள்ள என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ பாக்குறப்போ இவன் போடுற ரிட்டர்ன் ஆஃப் அதாவது சாரி இவன் ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட் உண்மையிலேயே ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுட்டோம்னா அவனுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. என்ன இருக்கும்னா இப்ப இப்ப எவ்வளவு சொல்றது, இப்போ 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் இருக்கும். அதுல 4 பேர்கிட்ட தான் 90% ஆஃப் த மணி இருக்கு. ம். அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க 4 பேருக்கும் இன்னும் கொஞ்சம் 98% ஆஃப் த மணி அவங்க கிட்டே போய் சேரணும். இந்த மாதிரி அது வந்து இது வந்து நான் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கேன். நீ கேட்டது கரெக்டான ஆன்சர் வந்துச்சான்னு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு 2மே கரெக்ட்டான பாயிண்ட் தானே. ஒரு சைடுல வந்து ம். இந்த ஏன்னா இது நம்ம எபிசோட் 1, 2, 3 இப்போ 4லயுமே வந்து இத வந்து சொல்றோம். இந்த ஆணிய வந்து எதுக்கு புடுங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏன் இருக்கு? ஏன்னா உன்ட்ட ஆல்ரெடி இவ்ளோ பணம் இருக்கு. சாஃப்ட்வேர் கைஸ் தான் வந்து தேர் ஹோல்டிங் 90% ஆஃப் த மனி. இப்போ நான் 99% ஆஃப் த மனி நான் தான் வச்சுக்கணுன்ற அந்த ஒரு கிரீட் வந்து இவங்க மனசுல வருது. செகண்ட்லி நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா வந்து எப்படி வந்து ஹியூமனிட்டி இஸ் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் சொல்கிறப்போ நீ ஆக்சுவலி சூப்பராக ஆன்சர் பண்ண. ஏன்னா தி அட்வென்ட் ஆஃப் தி இன்டர்நெட் வந்து எல்லாரும் தனித்தனியாக இருந்தாங்க. எல்லாருமே ஒன்றா ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆக்கிடுச்சு. என்னதான் ஒன்றா ஆக்கினாலும் எல்லாருக்குமே அவங்களோட மொழி, அவங்களோட ஐடென்டிட்டி, ஆப்வியஸ்லி மொழி உங்கள் ஐடென்டிட்டி, அது நாங்கள் வந்து இது பற்றி மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் 2 மொழி இருக்கிறவர் வந்து இப்போ ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போது ஸ்ப்ளிட்டாக இருக்கிற ஹியூமனிட்டியை ஓரளவுக்கு இன்டர்நெட் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு அடுத்த லெவல் என்னது, நீ என்ன பாஷை பேசினா நான் என்ன பாஷை பேசினாலும் நான் பேசுறது உனக்கு புரியணும், நீ பேசுறது எனக்கு புரியணும். இது வந்து எல்லா சைஃபை ஷோலையுமே என்ன பண்ணுவானுங்கன்னா காதில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வச்சுருவாங்க. அது ரியல் டைமில் வந்து நீ பேசுறது வந்து வந்துடும். இல்லை வந்து மைண்டில் ஏதோ ஒரு சிப்பு மாதிரி வச்சுப்பாங்க. நீ பேசுகிற வேறு லாங்குவேஜில் பேசுகிற எனக்கு என் லாங்குவேஜ்லேயே கேட்கும் நீ பேசுறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். எனக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் a வெரி நைஸ் யூஸ் கேஸ் அண்ட் இட்ஸ் வெரி மச் பாசிபிள். ஸோ நீங்கள் இந்த கோடிங்கை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, ஏன்னா தட் வெர்ஷன் ஆஃப் ஏ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா நாட் ஓன்லி டு யுனைட் த வேர்ல்டு, எல்லாருக்குமே வேலை இன்னும் இருக்கும். ஏன்னா கோடி எல்லாரும் அடிச்சிட்டு தான் இருப்பானுங்க. அப்பயுமே எல்லாரும் நீ என்ன வேலை பார்க்குறியோ வேலை தான் பார்ப்ப. ஆனால் என்ன நீ இன்னும் ஒரு சக மனிதனா எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக சேர்ந்து வேலை பார்ப்பீங்க. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னு உனக்கு புரியும், நீ என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஐ திங்க் only then can we move on to the next stage of life where you're exploring space இருக்கட்டும், whatever, right? Secondly, it's a very interesting. ஏன்னா நீ வந்து இந்த காசுன்ற ஒரு தியரியை கொண்டு வந்தல. ஆக்சுவலாக இந்த நிறைய இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் டிஸ்டோப்பியா அதை பற்றி படிக்கிறப்போ நிறைய டிஸ்டோப்பியாவில் என்ன ஆகும்னா, நிறைய பேர் இந்த சில பேர் மட்டும் பயங்கரமாக காசு வச்சிருப்பாங்க, இது எல்லாருமே ரொம்ப புவர் ஆயிடுவாங்க. இப்போது 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேர்கிட்ட தான் காசு இருக்கும், இது எல்லாருமே பயங்கரம் புவர் ஆயிடுவாங்க. நிறைய நம்ம விளையாடுற வீடியோ கேமே அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் சில இது எப்படி இருக்கும்னா, அந்த பணம்ன்ற ஒரு கான்செப்டே மறந்துடுவாங்க. ஏன்னா இப்போ உனக்கு பணம் எதுக்கு தேவை? உன் அத்தியாவசியமான சில பொருட்களுக்கு தேவை. இந்த ஃப்ரீ வாட்டர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதை பற்றி உனக்கு தெரியுமா? இல்லையே. சரி, ஸோ ஃப்ரீ வாட்டர் என்னன்னா, இப்போ லெட்ஸ் சே நான் தண்ணிக்கு ஒரு பாட்டில் வச்சிருக்கேன், இல்லை பிஸ்லரி பாட்டில் மாதிரி வச்சிருக்கேன். அந்த பிஸ்லரி பாட்டில் இந்த பிளாஸ்டிக் செய்கிறாங்கல்ல, வித் தட் வாட்டர் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க உனக்கு. அந்த 10 ரூபாய்க்கு விற்கிற தண்ணிக்கு செய்கிற காஸ்ட்டு 1 ரூபி இல்லை 2 rupees தான் ஆகும். ஓகேவா? இன்க்ளூடிங் தட் பிளாஸ்டிக். இப்போ என்னன்னா, என்ன ஒருத்தன் பண்ணிட்டான், 2 ரூபா தான் எனக்கு காஸ்ட் ஆகுது. இப்போ நான் மக்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணும், அந்த 2 ரூபாயை நான் எப்படியாவது ரீகூப் பண்ணும். என்ன பண்ணிட்டான், என்கிட்ட ஒரு பிஸ்லரி பாட்டில் இருக்குது, நீ உன் ஆடெல்லாம் இதில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கம்பெனிஸ்லேருந்து காசை வாங்கிட்டேன். ஆடுக்கு இருக்கிற காசு இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட ஜாஸ்தி ஆயிடுச்சு.
ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீயா தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். யாராலும் நம்ப முடியல, எப்படி நீ ஃப்ரீயா தர அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பட் இந்த ஆடு வந்து இந்த காஸ்ட்டுக்கு கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ அந்த ஓனரோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதில் அவன் என்ன சொன்னான்னா, தண்ணின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு எல்லாருக்குமே. இன்னைக்கு வந்து தண்ணியை எப்படி ஃப்ரீ ஆக்க முடியும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து சாப்பாடு எப்படி ஃப்ரீ ஆகுதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். எவென்ச்சுவலி என் கோல் என்னன்னா, இந்த ஹியூமன்ஸோட பேசிக் நீட்ஸு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அந்த மாதிரி ஃப்ரீ ஆகிறப்போ த நீட் ஆஃப் த மணி கீப்ஸ் டிக்ரீசிங். எவென்ச்சுவலி இந்த சொசைட்டி காசே தேவைப்படாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுவுமே ரொம்ப ஒரு வியர்டான டேக்காக இருக்குது. எனக்கு காசு இல்லாமல் எப்படின்னு யோசிக்க முடியல. பட் அகைன் சம்திங் டு திங்க் அபவுட். பட் இது ஒரு 15 நிமிஷமா தவிர வேற ஏதோ பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ட்ரை டு பிரிங் த கான்வர்சேஷன் பேக் இன் டு ஏஐ. ஸோ இந்த பபுள் பற்றி தான் நம்ம ஆரம்பித்தோம். இந்த பபுளோட இந்த விளைவுகள் வந்து நமக்கு தெரியாது. இது நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்களும் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதை பற்றி, ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பேசணும். இந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் ஏஐ இருக்குன்னு பேசணும். அகேன் விஷுவா ரீசெண்டாக எனக்கு ஒரு ரீல் அமிச்சான். அதில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, டேட்டா சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் வந்து த நம்பர் ஆஃப் ரோல்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் இந்த பாஸ்ட் 3 years. அண்ட் நிறைய பேர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரை வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க அப்படின்றாரு. பட் நம்ம சுற்றி பார்க்குறப்போ அந்த மாதிரி தெரில விஸ்வா. அது எனக்கு ஓப்பனாக, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வேலை கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது ஏஐனாலையா எதுனாலன்னு தெரில. ப்ராடாக சொல்கிறது ஏஐனால தான் அப்படின்றாங்க. ஸோ அந்த நீ வந்து எந்த பாயிண்ட்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்? வை டு யூ திங்க் இந்த மாதிரி எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலா அவர் எதை வச்சு மென் பண்ணாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ஆக்சுவலா ஒரு கிராஃப் வந்துட்டு காமிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அந்த 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 கிராஃப்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது அது ஒரு ரியல் டைம் கிராஃப் தான். இப்போ கூட அந்த லிங்க்லாம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அதுல பார்த்தோம்னா கரெக்டா கோவிட் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 இடத்துல இருக்கும். கரெக்டா 2020 கோவிட் வந்தப்போ ஒரு சடன் டிராப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சரியான பூம் இருக்கும். அப்படியே பிச்சுக்கிட்டு போகும் மேல ஹைரிங்லாம். அதுக்கப்புறம் எப்படி பிச்சுக்கிட்டு போச்சு அப்படியே இறங்கி இப்ப எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா அரௌண்ட் 80 ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் per day. அப்படி இருக்கு. அந்த அந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்கு. அவர் எதை மீன் பண்றாருன்னா, அவர் சொன்னது ஆக்சுவலா கரெக்ட் தான். கடந்த 3 வருஷத்துல ஹையஸ்ட் வந்துட்டு 80 தான். அது நம்ம எவ்வளவு நாள் ஆச்சு நம்மளுக்கு அச்சீவ் பண்றதுக்கு. சம்வேர் அரௌண்ட் அந்த அந்த ஸ்வீட் ஸ்பாட் கரெக்டா ஃபைன் பண்றதுக்கு நான் எதை பத்தி பேசணும்னா, அந்த கோவிட் முன்னாடி இருந்திருக்கும்ல 2020க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை நோக்கி நகர்றத பத்தி அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட டேக்குமே லைட்டா வேகா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபுல் பாட்காஸ்ட் பார்த்தோன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டில் எப்படி சொல்றது, 2 பக்கமும் இருந்து பேசுறாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் கேள்வி என்னன்னா, ஃப்ரம் வாட் ஐ சி அட்லீஸ்ட் ரைட், ஏன்னா போன வருஷம் இது ஆக்சுவலி இந்த வருஷம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன 2025 பை திஸ் பாயிண்ட் இன் டைம் மெட்டாவா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், மாற்றி மாற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50% ஆஃப் அவர் கோட் இஸ் ரிட்டன் பை ஏ அப்படின்னு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தானுங்க. இப்போ வந்து என்னமோ சத்யநடலாவே கொஞ்சம் அந்த இது போட்டதுனால அடுத்து கம்மிங் பேக் அ பிட். என்னதான் உங்க மாடல், ஏன்னா இவங்க கிளைம் பண்றாங்க சில நிறைய மாடல் வந்து இன்னும் பெட்டரா இருக்கு, இதெல்லாம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சத்யநடலா போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஆர் தே கோயிங் பேக் ஆன் தட் வேர்ட்? ஏன்னா இப்போ இவர் சொன்னது கேன் மேக் சென்ஸ். மீனிங் இவங்க இதை ட்ரை பண்ணிட்டு ஜாப் போஸ்டிங் எல்லாம் கம்மியாக்கிட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு திருப்பி தேர் ட்ரைங் டு ஸ்டார்ட் அண்ட் ஹையர் அப்படின்ற ஒரு தியரி நம்ம சொல்லலாம். பட் வி கேன் ஆல்சோ சி தட் நீங்கள் நிறைய அக்ராஸ் த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்ஜினியர் அந்த டைட்டில் வந்து இதுவுமே ரொம்ப டைலமேட்டிக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஜூனியர் என்ஜினியர் நிறைய பேர் வந்து ஏன்னா இப்போ நான் ஒரு 5 ஜூனியர் ஒரு சீனியர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஜூனியர் ஒரு சீனியருக்கு நான் ஏஐ கொடுத்தேன்னா என்னால் அந்த ஜூனியரோட வேலையை சேர்த்து பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு சைடில் ஒரு குரூப் யோசிக்குது. இன்னொரு சைடில் நம்ம டிசிஎஸ் நம்ம சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்ன யோசிக்கிறாங்க, ஜூனியருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அறிவு இருக்குது, நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், ஏஐயும் கையில் கொடுத்துட்டோம்னா ஒரு சீனியர் ரேஞ்சுக்கு வேலை பார்த்துட்டு போயிடுவானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது ரெண்டுத்துல வந்து எது வந்து பெட்டர் அப்ரோச் டு கோ டு அப்படின்ற ரெண்டுமே வந்து இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ற? ரெண்டுமே டிஸ்அட்வான்டேஜ், கண்டிப்பா ரெண்டுமே டிஸ்அட்வான்டேஜ். நீ அதாவது 2 வழியாவும் யோசிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ப்ரோக்ராம் ரிலேட்டடாவே இருந்த ஒரு கையா இருந்தான்னு வச்சுக்கோங்க, இதை கண்ட்ரோல் பண்றவங்க, சிஇஓவா இருக்கட்டும், மேல இருக்கிற மேனேஜரா இருக்கட்டும்,
அவங்களுக்கு வந்துட்டு இந்த டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி தெரியாது. இன்ஜினியரிங் பிரான்ச் ஆஃப் யார் ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வேகா தான் தெரியும். அவங்கள பொறுத்தவரை என்னன்னா காசுக்கு கொடுக்கறது டெட்லைன் தான் அவங்களோட யூனிட். அந்த டெட்லைனுக்குள்ள நீ டெலிவர் பண்றேன்றதான் அவனோட மெட்ரிக். கரெக்ட். இப்படிதான் அவங்களோட திங்கிங் இப்படிதான் இருக்கும். அதை நம்ம குத்தம்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனா ஒரு இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ பாக்குறப்போ சோ இவ்வளவு வருஷம் என்ன இருக்குன்னா ஒரு லைஃப் சைக்கிள் நடந்துட்டு இருந்துச்சு. ஜூனியர் இருப்பாங்க. ஜூனியர் ஒரு கம்பெனில இருப்பான். அவன் அவன் ஒரு 4-5 கம்பெனி மாறுறான். அடுத்த கம்பெனிக்கு அவன் சீனியரா போறான். ஒரு சீனியர் இன்ஜினியரா. அடுத்த ஒரு 2 வருஷத்துல அவன் தான் பிரின்சிபல் இன்ஜினியரா இருப்பான். ஒரு ஆர்கோட ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு டிபார்ட்மெண்டோட ஹோல் இன்ஃப்ராவே அவன் தான் மேனேஜ் பண்ணிருப்பான். எப்படி சொல்றது, சோ இட்ஸ் லைக் நீயே பாரு, காலேஜ் படிக்கும்போது நம்ம சின்னதா ஒரு இப்ப டிசைன் படிச்சிருப்போம்ல, நம்மளுக்கு அப்ப வந்துட்டு அதெல்லாம் எங்க அப்ளை பண்றதுன்னு தெரியாது, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது அப்படிலாம். ஆனா இப்போ வந்துட்டு எல்லாம் அதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்ப நீ எனக்கு டக்குன்னு வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் வச்சுட்டு இல்லைன்னா எப்படி சொல்றது, ஒரு யூஸ் கேஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிசினஸ் வைஸா அவங்க சொல்றப்பவே நீ டெக்னிக்கலா கோட்ல யோசிக்க ஆரம்பிச்சுட்டு உனக்கு தெரியும் இதுதான் கோட்ல இருக்க போது, இப்படிதான் இது ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவு நம்மளே ட்ரெயின் ஆயிட்டோம். இது எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே, சீனியருக்கு ஏஐ கொடுத்தோம்னா ஜூனியர் வழியா அவன் பாத்துருவான். அப்ப ஒருவேளை நீ எடுக்கிற டெசிஷன் தப்பா இருந்துச்சுன்னா அடுத்த அடுத்த ஜெனரேஷன், அதாவது எப்படி சொல்ற, 10 வருஷம் கழிச்சு உனக்கு அவன் கம்பெனில வேலை பாக்குறதுக்கு சீனியர் இன்ஜினியர் இருக்குமா? கரெக்ட். எல்லாருமே பண்ணிட்டீங்க. இன்னொரு டேக் என்னன்னா, ஜூனியருக்கு ஏஐ எல்லாம் கொடுத்து அது ஃபர்ஸ்ட் இருக்கோட ரொம்ப டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இப்ப நான் என்னையவே சொல்லிக்கிறேன். என்னன்னா நம்மளே எடுத்துக்குவோம். நம்ம இப்ப ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும். கண்டிப்பா லேட் நைட் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருப்போம். நம்ம எதுவும் பெருசா வேலை எல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேவா? அந்த கால்ல இருந்துட்டு நம்ம ஏதோ பெருசா பிக்ஸ் பண்றது, இல்ல எப்படி சொல்றது, டிபி அவுட்டேஜ் ஆயிருச்சு, அதை எப்படி இது பண்றது, அதை ஷார்ட் பண்றதா, இல்ல ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கா வெர்டிகல் ஸ்கேலிங்கா, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. பண்ணுவாங்க, நம்ம பார்த்து கத்துக்குவோம். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ஏ இருந்தா மட்டும் அந்த லெவல் ஆஃப் ஒரு எப்படி சொல்றது ப்ரொடெக்ஷன் ரியல் டைம் அவுட்டேஜ் வந்துட்டு உன்னால டேக்கிள் பண்ணிட முடியும்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா டேட்டா இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். கரெக்ட். நீ எப்படி சொல்றது, நீ ஃபின்டெக்கா இருந்தாலும் சரி, மீடியா கம்பெனில நீ வேலை பார்த்தாலும் சரி, இல்ல எப்படி சொல்றது, நார்மலா ஒரு சிஆர்எம் டூல் எதுனாலும் சரி, எது பண்ணாலும் டேட்டா இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி வேல்யூபிள். ஏதோ ஒண்ணு பண்ணி, ஏன்னா நீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்தோன்னா எப்படி சொல்றது, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான இதெல்லாம் வரும் உனக்கு, இஷ்யூலாம் நீ பார்க்கணும். உன்னால ப்ரெடிக்டே பண்ண முடியாது அது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாக்குறப்போ மேக் சென்ஸ். இப்ப என்கிட்ட ஒரு 5 ஏஜென்ட்டை விட்டுலாம், ஏஜென்ட் இருக்கு அப்படின்றதுனால, ஏஐ இருக்கு அப்படின்றதுனால நம்மளால வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்றது என்னோட கருத்து. ஒரு ஜூனியரால எப்படி சொல்றது, அந்த மென்டல் இது வந்துட்டு இருக்காது. ஏஐ வில் மேக் him think that he is very smart, intellectual around the team. ஆனா அவன் கிடையாது, அவன் வந்துட்டு still a dumb. அந்த பேசிக்ஸ் ஃப்ரம் த பேசிக்ஸ் அட்ட படிச்சிருந்திருப்பாங்கல்ல நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அவங்க வே ஆஃப் திங்கிங் வந்துட்டு உண்மையிலேயே வேற மாதிரி இருக்கும், நம்ம வே ஆஃப் திங்கிங் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஐ மீன் இப்ப எப்படி சொல்றது, நம்மளுமே இப்ப இப்படி பேசிட்டு இருக்கோம் பாத்தியா, அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. நான் மத்தவங்க கிட்ட பேசுறத வச்சு நான் சொல்றேன். ஐ மீன் நானு, நீ, இப்போ இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, விஜய், லாஸ்ட் ஆஃப் த கைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப கம்மியா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் வரவங்க, ஒருவேளை சொல்றேன், நம்ம படிக்கலே கரெக்டா அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எப்ப பண்ணி முடிக்க ஆரம்பிச்சோமோ, அந்த ஒரு எப்படி இன்ஜினியரிங் உள்ள போனோமோ அப்பதான் அந்த சாட்ஜிபிடி எல்லாம் வந்துச்சா, கரெக்ட் போட்டு எடுத்துருவோம். எப்ப நீ லேசி ஆகுற, எப்ப நீ வந்துட்டு ஏஐ யூஸ் பண்றதுல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகுறையோ, அப்ப வந்துட்டு யூ வில் ஸ்லோலி லூஸ் யுவர் எபிலிட்டி டு திங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அந்த ஸ்வீட் ஸ்பாட் ஃபைன் பண்ணது எல்லாரும், எல்லாரும்னா எல்லா மனுஷங்களும் இண்டிவிஜுவலாவும் சொல்றேன், எல்லா ஆர்கனைசேஷனையும் தான் சொல்றேன் நான். ஐ வாண்ட் டு, ஏன்னா 3 விஷயம் வந்து விஸ்வா இங்கே சூப்பராக சொன்னா. ஐ வாண்ட் டு ரீட்டரேட் தட் டு தி ஆடியன்ஸ். நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு தெரியாது, பட் 3 விஷயம் சூப்பராக சொன்னா. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்ம ஜூனியர் மட்டும் வச்சுட்டு சீனியரை தூக்கிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது அவன் ரெஸ்பான்ஸ். ஏன்னா ஒரு சீனியரோட ரோல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டொமைன் நாலேஜ் ஃபார் தட் கம்பெனி. ஆப்வியஸ்லி டொமைன் நாலேஜ் ஸ்பெசிஃபிக் டு அ கம்பெனி ஏஐக்கு வராது, பட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் கம்பெனி டேட்டா வச்சு ஒரு எல்எல்எம் ட்ரெயின் பண்ணிட்டீங்க, அதால் கோடு பண்ண முடியுது. ஆனால் சீனியரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருக்கு ட்ரஸ்ட் பண்ணி நீ என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு சீனியர் வந்து உனக்கு உன் கோடில் இதுதான் பிரச்சனை, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒரு இஷ்யூ இதனால தான் வந்திருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னா, ஏன்னா அந்த இஷ்யூ முன்னாடியே வந்திருக்கு, அதை இப்படி தான் சால்வ் பண்ணுறாரு. ஒரு சீனியரை நம்பி அந்த காசு போடுறவங்க ரிஸ்க் எடுப்பாங்க.
நீ வந்து சொல்லிட்டியா ஓகே அப்படின்னு. ஆனால் உன்னால் அது ஏஐக்கு பண்ண முடியாது. என்னதான் அது உங்ககிட்ட பதில் சொன்னாலுமே அந்த பதில் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதான் அதோட ப்ராப்ளமே அதான். இட் இஸ் வெரி வெரி ஹைலி இல்ல ஐ மீன் இட்ஸ் டிசைன் டு பி லைக் கரெக்ட். சாரி, டிசைன் டு ஸ்பிட் சம்திங் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. அது அவ்வளவுதான். அதுதான் அதோட விஷயம். கரெக்ட். இது நான் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தட்ஸ் த நேச்சர் ஆஃப் த ஹோல் திங். ஏன்னா அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இட்ஸ் நாட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் வெரி நைஸ். செகண்ட் ஆஃப் ஆல் வாட் ஹி செட் வாஸ், இப்போ வந்து நீ ஜூனியரை ஹையர் பண்ண நிறுத்திட்டு சீனியர் வச்சுன்னு வச்சுக்கோ. இந்த சீனியர் ரிட்டையர் ஆகிட்டப்போ உனக்கு அடுத்த செட் ஆஃப் ஜூனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. உனக்கு எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ எல்லாருமே இந்த பாப்புலேஷன் கிரைசிஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ண ஆள் இல்லை கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் கம்பெனிஸ்கிட்டையும் நடக்கும் பேசிக்லி. ஏன்னா நீ உன்னோட சீனியர்ஸ்க்கு வயசாயிடுச்சு அப்படின்றப்போ ஜூனியர்ஸ் கிட்ட ஆள் இருக்காது. ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கடைசியாக நீ என்ன சொல்லியிருந்த பிஃபோர் வி நான் பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி? எப்படி சொல்றது, அந்த கடைசியா எப்படி சொல்றது, கரெக்டா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நம்ம பேட்ச்லயே எப்படி சொல்றது, இந்த மாதிரி பேசுறது கம்மியா இருப்போம். எஸ். ஸோ அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இஸ் நாட் அ வெரி, இது நார்சிசிஸ்டிக் டேக்காக நான் சொல்லலை. ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி தான் நானும் விஸ்வாம் பேசியிருந்தோம் இந்த மாதிரி இந்த உலகத்திலே இப்போ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ட்ரக் வந்து ஏஐ தான் அப்படின்னு. அதுலேயுமே விஸ்வா சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னால், நீ குடிச்சா கூட உனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு ஒரு மாதிரி மைண்டில் இருக்கும். நீ ஏஐயில் ஒரு ப்ராம்ப்ட் போட்டேன்னா ரெஸ்பான்ஸை நீ அப்படியே நம்பிடுற. உன் பிரெயினே வேலை செய்ய மாட்டேங்குது லிட்டரலாக. ஸோ நீ உன் பிரெயின் ஏன்னா வி ஹவ் evolved as human beings because you are able to use our brain. இப்போ நிறைய பேர் காலேஜ்லேருந்து வெளியே வர, ஏன்னா காலேஜ் இஸ் த டைம் யூ சேலஞ்ச் யுவர் செல்ஃப் லைக் எனி திங். ஓகேவா? ஏன்னா உனக்கு அந்த தே த்ரோ திங்ஸ் அட் யூ விச் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். இவன் டிசைன் பேட்டர்ன் பேசுகிறோம். டிசைன் பேட்டர்ன்லாம் இப்போ அவன் சொல்கிறேன் நான் ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் நான் இப்படி இருக்குடா நான் பார்த்தேன். ஏன்னா நான் கூட ரீசெண்டாக ஒரு ஜாப் பார்த்தேன். அந்த ஜாப் பார்த்தோன்னே ஓகே இதான் ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன், இதனால தான் ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் யூஸ் ஆகுது போல் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனால் இதே விஸ்வாவும் தேர்ட் செமஸ்டரில் வந்து டிசைன் பேட்டர்ன் படிக்கிறப்ப என்ன எலவடா இதெல்லாம் எவன்டா எழுதுனான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் படிச்சோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக எப்படி பண்ணுவோம்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். 8 கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது சப்ளை எல்லாருக்கும் நோட்டிஃபைன்ற கீவேர்ட் இருந்துச்சுன்னா அது அப்சர்வ் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம் நினைக்கிறேன். கீவேர்ட் வச்சு மனப்பாடம் மட்டும் போய் நாங்க பண்ணிட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த டிசைன் பேட்டர்ன் புரியறதுக்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த காலேஜில் தான் வந்து நீ வந்து உன் பிரெயினே அங்கே தான் ரீவைர் ஆகுது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் இவன் இங்கே பார்த்துட்டான். ஏன் இது யூஸ் ஆகுதுன்னு எனக்கு காலேஜில் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒர்க்கில் வரப்போ தான் இது நம்ம அன்றைக்கி படித்தோமே இதனால தான் டிஎஸ்ஐ யூஸ் பண்ணுறாங்க போல், இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு இதனால தான் இது வருது போலன்ற அந்த நிறைய கான்செப்டை உன் மேலே த்ரோ பண்ணி உன்னை சேலஞ்ச் பண்ணும் மென்டலாக. பட் இந்த ஏஐ வந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் ஓகே டிஎஸ்ஐ தானே இது போட்டுரும் கோடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டுறப்ப தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா உன் பிரெயின் இஸ் யூஸ் இட் ஆர் லூஸ் இட் சப்ஸ்கிரிப்ஷன் தான். சரியா? நீ எவ்வளோக்கு எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வளரும். நிறைய பேர் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது உன் பிரெயின் வந்து ஃபார் எவர் இட் கேன் மேக் லிட்ரல் நியூரான்ஸ் அண்ட் நர்வ் கனெக்ஷன்ஸ். ஸோ நீ கற்றுக்க உன் பிரெயின் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். நீ கற்றுக்காமல் இருக்க பிரெயின் வந்து இன்னும் டம் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே லெட்ஸ் ட்ரை டு பி த ஸ்மார்ட்டர் ஹியூமன்ஸ், லெட்ஸ் நாட் ட்ரை டு பி டம் ஹியூமன்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் வந்து ஏஐயை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா பிரச்சனை எங்கே வரும், அண்ட் இது ஆக்சுவலி எங்களுக்கு யூஹெச்வி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதில் வந்து இது நான் அதுக்கெலாம் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன்னு எனக்கு சத்தியமாக என் மனசுலேயே நான் யோசிச்சு பார்க்கல. பட் அதில் எங்கள் டீச்சர் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அவங்க என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னா இன்டென்ஷன் வர்சஸ் காம்பிடன்ஸ் அப்படின்னு ஒரு ஹோல் டாபிக் இருக்கும். இன்டென்ஷன்னா வாட் யூ வாண்ட் டு டூ, காம்பிடன்ஸ்னா வாட் யூர் ஏபிள் டு டூ அப்படின்னு. எல்லாருக்குமே நல்ல இன்டென்ஷன் தான் இருக்கும், ஆனால் நல்ல காம்பிடன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளை வந்து இன்டென்ஷன் வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம், ஆனால் அடுத்தவன் வந்து காம்பிடன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு அதை வச்சு தான் பண்ணுவேன். ஆனால் இன்னொருத்த வந்து நீ தானே பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணுவோம். நம்ம இந்த ஏஐனால என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் இன்டென்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு இதான் ஆப் வரணும் அப்படின்னு. பட் அந்த காம்பிடன்ஸ் லெவலில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். தி இன்டென்ஷன் டஸ் நாட் சேஞ்ச், ஆல் ஆஃப் அஸ் ஸ்டில் வாண்ட் டு பில்ட், பட் வி ஆர் நாட் புட்டிங் தட் எஃபர்ட்னால நம்மளோட காம்பிடன்ஸ் லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் வேர்ல்டு லுக்ஸ் அட் காம்பிடன்ஸ் ஒன்லி. நீங்கள் இப்போ என்ன தான் வந்து காலேஜில் வந்து அசைன்மெண்ட் வச்சு ஈஸியாக ஓட்டணும்னு நினச்சாலுமே அது வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து த பிளக் இஸ் கோயிங் டு பி புல்ட். இப்போதைக்கு நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம், ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு எல்லாமே சப்சிடைஸ்னால நல்லா ஓடிட்டுருக்கு. ஃபியூச்சரும் அப்படி இருக்குமான்னு தெரியாது. உங்கள் மைண்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க. பட் ஆல்சோ பிரெயினை நிறைய யூஸ் பண்ணுங்க, அதான் நாங்கள் சொல்ல வரோம். கொஞ்சம் ஏஐ கம்மி பண்ணிக்கோங்க, ஃபுல்லாலாம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, பட் ட்ரை டு யூஸ் யுவர் பிரெயின் as well is what we're trying to say. இதோட நான் இந்த எபிசோடில் என்ன பேச வந்தேனோ நான் பேசி முடிச்சிட்டேன். விஸ்வா as always
உன்னோட ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் எபிசோட். நம்ம என்ன பேசியிருக்கோம், இது தவிர நீ ஏதாவது சொல்ல வரியா? எப்பவுமே சொல்ற மாதிரிதான் நம்ம அதாவது ஒரு விஷயம் சொன்னேன், கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க, கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. எதை மீன் பண்ணி சொல்றோம்னா கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றோம். அது வந்துட்டு எப்படி சொல்றது, அது அது உண்மையிலேயே அது அது டிசைன் டு பி லைக் தட் தான். அது அது வந்துட்டு ஏ இஸ் நாட் காட். அது சொல்றது எல்லாமே உண்மை அப்படிலாம் கிடையாது. அது சொல்றதுல நிறைய ரிசர்ச் வந்துட்டு அதை ப்ரூவ்லாம் பண்ணியிருக்காங்க. அது சொல்றதுல 70% மேல பொய் தான் சொல்லுது. ஏன்னா அது ப்ராபபிலிஸ்டிக் மாடல்னா அது அப்படிதான் இருக்கும். அது அவ்வளவுதான். அது ப்ரெடிக்ட் பண்ணி தான் அவங்க எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான் நீங்க பாக்குற ஒவ்வொரு எழுத்துமே. அப்படி பாக்குறப்போ கரெக்டான விஷயங்களுக்கு யூஸ் பண்ண பாருங்க. அது அது டிசைன் டு பி லைக் தட். நீங்க எல்லாம் ரூம்லயே ரொம்ப ஸ்மார்டஸ்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு தெரியும். ஒரு 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 வேலை வந்துட்டு உங்ககிட்ட ஒரு வாயால ஒருத்தவங்க சொல்றாங்க, டே இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ, இதுதானே எனக்கு ஏஐ இருக்கு நான் வச்சு பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு தோணும். ஆனா ரியல் டைம்ல அந்த யூஸ் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்றப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே ப்ராம்ப்ட் எடுத்து நான் ஒரு மாடல்கிட்ட போடுறேன், அதே மாடல்ல இவனே போட்டானாலும் 2 பேருக்கும் வர்ற பதில் வந்துட்டு வேற வேறையா தான் இருக்கும். அதை எப்பயுமே புரிஞ்சுக்கும். அது டிட்டர்மினிஸ்டிக் அவுட்புட் கிடையவே கிடையாது. அதான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஐ மீன் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கக்கூடாது. ஒரே ஏஐ யூஸ் பண்ணுவோம், அதுக்காண்டி நான் அதை வெல்கமே பண்ண மாட்டோம். டோட்டலி அகெயின்ஸ்ட் ஏஐ அப்படிலாம் கிடையாது. எம்ப்ரேஸ் ஏஐ, பட் எவ்ரி திங் இஸ் டு அ சர்டன் பாயிண்ட். டோன்ட் பி அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மற்றபடி என்ன சொல்ற மாதிரி கொஞ்சம் இன்டர்னல்ஸா எல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி டேட்டா பேஸ் எல்லாம் எப்படி அதெல்லாம் உண்மையிலே பாருங்க. நாங்க ஆக்சுவலா எங்களுக்கு ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருந்துச்சு, அட்வான்ஸ் டேட்டா செக்ஷன் அல்காரிதம்னு சொல்லிட்டு. ரொம்ப கன்றாவியான பேப்பர் இது ஆக்சுவலா. அது என்ன இருக்குன்னு என்னால கடைசியா புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு 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 டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, ஐ மீன் அது நம்ம சிஸ்டமோட ப்ராப்ளமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ B3 B+C எல்லாம் சொல்றாங்கன்னா, இது டேட்டா பேஸ் இண்டெக்ஸிங் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா அது அது எப்படி இண்டெக்ஸிங் யூஸ் ஆகும், இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்டர்வியூக்கு படிக்கும் போது தான் தெரியும். அப்போ சும்மா அதாவது இண்டெக்ஸிங்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இப்போ டேட்டா பேஸ் இன்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து படிச்சிட்டு இருந்தேன் நான். அது பாக்குறப்போ அதுல ஆக்சுவலா எந்த இது சம்பந்தமா இருக்காது. விஷயம் எப்படி இருக்கும்னா, நீ போஸ்ட் கிரேஸ்கியூஎல் சம்பந்தப்பட்ட ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் இருக்காது, MySQL சம்பந்தப்பட்டது இருக்காது, NoSQL ஸ்பெசிபிக்கலா இருக்காது. ஜென்ரலா டேட்டா பேஸ்னா இப்படி ஒர்க் ஆகும், அந்த அந்த மாதிரி தான் இருக்கும். ஹீப் பேஸ்டா இருந்தா எப்படி இருக்காகும், B3 எதுக்கு பண்றாங்க, அது எப்படி B3 வந்துட்டு பைனரி ட்ரீல இருந்து BST ல இருந்து B3 B+C ல இருந்து நிறைய இருக்கும். அந்த எவால்யூஷன் எப்படி நடக்குது இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், எந்த ஒரு அப்ளிகேஷனாலுமே நம்ம விண்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா பின் ஃபோல்டர்லாம் இருக்கும். அது உள்ள போயிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா உங்களோட டெக்ஸ்ட் நீங்க பாக்குற டேட்டா வந்துட்டு பைனரியா பின்னாடி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், எந்தெந்த இதுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், இண்டெக்ஸ் எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு ஒர்க் ஆகுது, இண்டெக்ஸ் ஃபைல்னா என்ன, டேட்டா ஃபைல்னா என்ன, வேற என்ன இருக்கு. நம்ம பழங்காலத்துல யூஸ் பண்ண, பழங்காலம் இல்ல, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ற இந்த HDD-யும் இப்ப இருக்கிற HDD-யும் ஏன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கு, RAM ஏன் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. இது நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இது எப்படி உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும்னா, எனக்கு ரொம்ப ஆசைலாம் கிடையாது இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் இந்த யூடியூப் வீடியோ பார்த்தா அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது நல்லா இருக்கே, கூலா இருக்கே இந்த டாபிக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். இவங்க என்னன்னா அண்டர்லைங்கா ஒரு சில அல்காரிதம் எல்லாம் போட்டு நம்ம டிசைன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த டிசைன்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஆர்கிடெக்சரல் பேட்டர்னா எந்த அப்ளிகேஷன்லயும் பெருசெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணா டிசைன் பேட்டர்ன், ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்லாம் ஒன்னும் மைக்ரோ சர்வீசஸ் இல்லைன்னா மோனோலித் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எதாவது பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நிறைய உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா இந்த இந்த இடத்துல இந்த கீ சூஸ் பண்றது, அந்த அல்காரிதம், லீடர் எலெக்ஷன், அதெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது உள்ள சொல்லி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பிரைஸ் கிடைக்கும். அப்போ கிடைக்கிற டோபமைன் வந்துட்டு அது அது ஒரு தனி இது. அதாவது இதெல்லாம் யாரும் அவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன். பிரின்சிபல் இன்ஜினியர்ஸ் தெரிஞ்சுக்கமே தவிர நம்ம இப்பயே படிக்க ஆரம்பிச்சு இப்பயே லைட்டா சீன் போட்டுறலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் அதே ஒரு மாதிரி அடிக்டிவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய படிங்க, நல்லா ஜாலியா இருக்கும். எப்பயும் போல சொல்றதா, ஜஸ்ட் டூ சம்திங். கத்துக்கிற மட்டும் நிறுத்திடாதீங்க. இப்ப எங்களுக்கும் அப்படித்தான், நாங்க 2 பேரும் தான் நாங்க போடுற யூடியூப் வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருப்போம். என் வியூஸ்ல வந்துட்டு 13 வியூஸ் இருக்கும். டே 13 வியூஸ் வந்துருக்கு, நான் 13 பேருக்கு கத்துக்காங்க. டே நம்ம வந்து திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கோம் அப்படிமா. அதான் என்னதான் ரிசல்ட் வரலனாலும் டூ சம்திங், அவ்வளவுதான். சும்மா மட்டும் இருக்காதீங்க, அவ்வளோதான். இது வந்து எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். நாங்களும் we want to do something, we're doing something, learn something, do something. ஓகேவா, எவன் பார்க்குறானோ இல்லையோ, டூ இட். ஏன்னா உன் பிரெயின் இஸ் ஸ்டில் டூயிங் தி ஆக்டிவிட்டி தான்.
ஓகேவா? இப்போ இந்த கான்வர்சேஷனால விஸ்வா சொல்ற நிறைய விஷயம் எனக்கு புரியுது. நான் சொல்ற நிறைய விஷயம் அவனுக்கு புரியுது. ஸோ நீங்க யார பார்க்குறீங்க இஸ் செகண்டரி. இந்த கான்வர்சேஷன் இஸ் என்ரிச்சிங் டுவர்ட்ஸ் அஸ். ஸோ இஃப் எனிபடி இஸ் சீயிங் ஆர் இஃப் எனிபடி இஸ் வாட்சிங் திஸ் ஆன் யூடியூப், நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் கற்றுக்கோங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அடுத்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பபுள் பார்ட் 1 நிறைய பபுள் பற்றி பேசணும், பட் நிறைய அதர் விஷயங்கள் பற்றி பேசணும். அதே மாதிரி தான் பபுள் பார்ட் 2, 3, 4 விரைவில் சந்திப்போம். அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு பபுள் சீரிஸ் வச்சு தான் ஓட்டுவோம்னு நினைக்கிறேன். அப்பப்போ எப்போல்லாம் கண்டென்ட் இல்லையோ, எப்போ வெடிக்குதோ அது வெடிச்சக்கப்புறம் நாங்கள் அப்போவே சொன்னோம் அப்படின்னு எபிசோடு போடுறோம். இதெல்லாம் நான் இப்போவே சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் போடுங்க. வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் போடுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே போடுங்க. நாங்கள் பார்த்து கற்றுக்கிறோம் அண்ட் பெட்டர் பண்ணிக்கிறோம் எங்களை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் வில் see you in another video. Until then, bye.